எல்லாருமே இன்றைக்கி பயிற்சியை முடித்துட்டு இந்த சான்றிதழ்களை பெற்று நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வீட்டில் போய் இருந்துட்டு அழகுக்கலை நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி எடுத்த உடனே நம்ம ஒரு ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி இது இருந்தால் தான் நான் வருவேன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட்டுருங்க. ஏன்னா உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் என்ன இதுக்கு கூப்பிட்டாலும் நீங்கள் போய் போட்டு அவங்களுக்கு உங்களுடைய திறமையை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அடுத்து நீங்கள் உங்கள் திறமைக்கு வைக்கிற விலையை அவங்க கொடுத்துருவாங்க. இதை ஏன்னு சொல்கிறேன்னா, நாங்கள்லாம் சில அமைப்புகள் ஜேசியில் இருக்கோம், ரோட்டரியில் இருக்கோம், பல அமைப்புகள் இருக்கோம்னா அந்தந்த இடத்துல இருந்து அதில் அங்கே நல்லதை எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை நாங்கள் எடுத்து கொண்டாடுவோம். அதுக்கு ஒரு உதாரணம் எங்கள் ரோட்டரி மாவட்டத்தில் முத்து அண்ணாச்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதயம் நல்லெண்ணெய் முத்து அவர்னா எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பாட்ட போய் கேட்டாராம், இந்த தொழிலை நான் பார்க்க வரணும்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இதே நல்லெண்ணெய்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நான் உனக்கு பெங்களூரில் கொடுக்குறேன், நீ அங்கே போய் அதை வியாபாரம் பார்த்துட்டு இங்கே நீ இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு ஒரு வண்டியை கொடுத்து அதில் ஒரு வண்டி நிறையா இதயம் நல்லெண்ணெய் பாக்கெட்டை கொடுத்து அனுப்பி வச்சாங்க. இவர் பெங்களூரில் போய் எல்லா இடத்துலையும் கடைகளில் கேட்க யாருமே இது புதுசாக இருக்குது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய லோடை வச்சுட்டு நம்ம எல்லாருமே வேண்டாம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவர் இது படிச்சிருந்தனால அவர் மைண்டை உபயோகப்படுத்தியிருக்காரு. என்ன செஞ்சாருன்னா, ஒரு ஹோட்டல், பெரிய ஹோட்டல், அதில் எப்படியும் குறைஞ்சது 300 பேர் 400 பேர் சாப்பிட அந்த மதிய டயத்தில் வருவாங்க. இந்த முதல் நாள் இவர் சாப்பிடையெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு மறுநாள் இவர் என்ன செஞ்சுருக்காரு, ஹோட்டல் வெளியே நின்றுக்கிட்டு சாப்பிட்டுட்டு வர்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாக்கெட் ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஃப்ரீன்னு எல்லாருமே வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க போய் வீட்டில் போய் அந்த எண்ணெயை உபயோகப்படுத்தினோடனே அது நல்லா இருக்குன்னு சொன்னோடனே எல்லாருமே அந்த பாக்கெட்டில் உள்ள ஆன்லைனில் என்ன போட்டிருக்கோ அதில் வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கே பெங்களூரில் ஒரு கடையை போட்டு அங்கே தமிழ்நாட்டை விட பெங்களூரில் அவ்வளவு சேல்ஸ் ஆச்சு. அதனால் நம்மளுடைய திறமையை புதுசாக கொண்டு வரணும். இப்போ நம்ம இங்கே அந்த மேக்கப் போடணும்னா நீங்கள் 2000 கொடுத்தா தான் போடுவேன்னு சொல்லாமல் முதல் பழக்கம் நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன தர்றீங்களோ அதை கொடுங்க, நான் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து கூப்பிடுங்க அப்படிங்கிற இதில் கான்செப்டில் கொண்டு வாங்க. நீங்கள் வாழ்க்கையை வெற்றி அடையலாம். நன்றி, வணக்கம்.